நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திரி அனந்த கோடி நமஸ்காரம். பொன்னித்திலனகஜா இன்னும் புலந்தின்றோ வண்ணக்கிளிமொழியா எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடல்லவலம் சொல்லுவோம் கேள் கண்ணி துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழிப்பொருளை இப்படின்னு திருவெம்பால மாணிக்க வாசகர் பாடுகிறார். என்ன சார் விசேஷம் அப்படின்னா, வருகிற 17/8/2024 அன்று சனி பிரதோஷம். சனி பிரதோஷனாலே மகா சனி பிரதோஷம் என்று சொல்வார்கள். என்ன எல்லா பிரதோஷத்தையும் விட இந்த சனி பிரதோஷத்துல என்ன விசேஷம் அப்படின்னா, சனி பகவானுடைய ஜென்ரலாவே பிரதோஷம்னாலே சனி பகவானுடைய அனுகிரகம் நமக்கு உண்டு. நவக்கிரகங்கள் அனுகிரகம் வேற, சனி பகவான் அனுகிரகம் வேறு. அப்படிப்பட்ட இந்த சனி பிரதோஷத்துல எம்பெருமான் பரமேஸ்வரனை எல்லாரும் சனி பிரதோஷம் வர்றது ரொம்ப அபூர்வம். வருஷத்துல ஒரு 4 சனி பிரதோஷம் இல்ல 5 சனி பிரதோஷம் தான் வரும். ஆகையினால இந்த ஆண்டு நமக்கு வருகிற சனிக்கிழமை 17ஆம் தேதி அன்னைக்கு சனி பிரதோஷம். எல்லாரும் சிவாலயத்துல போய் சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். முதல் விஷயம். ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னா, எல்லாமல்ல சனீஸ்வர பகவான் நமக்கெல்லாம் தலையிலிருந்த கால் வரைக்கும் நடுங்க வைக்கக்கூடிய ஒரு தெய்வம். அதே போல நம்மளை மேலும் கீழுமாக பார்த்து அனுகிரகம் செய்யக்கூடியவன் சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவான் பரமேஸ்வருடைய பரம பக்தன் ராவணேஸ்வரன். அவனை ஒரு நொடியில் பார்த்தவர். ஆனால் அவருடைய சிவபக்திக்கு கட்டுப்பட்டவர். ராவணேஸ்வரன் எவ்வளவு தவறுகள் பண்ணின்னு வந்தாலும் அவனுடைய சிவ பக்தி, சிவ பூஜை, சிவனுக்கு செய்த மகா பலன்கள் எல்லாம் அவனை காப்பாற்றியது. ஒருத்தனுக்கு நல்ல காலம் போயிட்டு இருக்குன்னு நினைச்சுங்களேன், பூர்வ கர்மால பண்ண புண்ணியங்கள் அனைத்தும் அவனை காப்பாற்றி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இந்த சனி பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த சனி பிரதோஷத்துல ரொம்ப விசேஷமா இருக்கார். பரமேஸ்வரனையே விடாமல் அவரையே பிடித்தவர். அப்பதான் பரமேஸ்வரன் சொன்னார், தர்மத்தை நிலைநாட்டுகிறவன் சனீஸ்வரன், யாரையும் பார்க்க மாட்டார். அப்படிப்பட்டவர். அன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, சுவாமிக்கு வில்வம் வாங்கி கொடுங்கோ. வில்வத்துடைய மகாபலன் என்ன அப்படின்னா, சிவபெருமானுக்கு ரொம்ப பிரீத்தியானது வில்வம். திரிபுரம் திரிபுராகாரம் திரிநேத்திரங்கஜடாயுதம் அநேக பாபசங்காரம் ஏக வில்வம் சிவார்ப்பணோ. ஒரே ஒரு வில்வம், ஒரு வில்வம் சார், 3 இலை கொண்ட இதழ்கள் கொண்ட ஒரே ஒரு வில்வத்தை சிவபெருமானுடைய சிரசிலே வைத்தால் மகா புண்ணியம். கோவில்ல வாங்கி கொடுங்க. நம்பாத்துல சிவ பூஜை, நம்பாத்துல சிவபெருமான் இருப்பார். ஒரே ஒரு வில்வம் வைங்கோ, கோடி பாபம், திர்ஜன்மம், எல்லா காலங்கள் நம்ம பிறந்தோம் பார்த்தீங்களா, அத்தனை பாபமும் போயிடும். முதல்ல வில்வத்துக்குரிய மகிமை. அதே போல ஒரு பெரிய சிவபக்தன் அவர் என்ன பண்ணா, சிவபெருமான ரொம்ப பக்தியா சுவாமிகிட்ட ஐக்கியமாயிட்டான். அவனுக்கு சிவத்தொண்டு செய்யணும் பெரிய ஆசை. ஒரு பெரிய முனிவர்கிட்ட போய், சுவாமி நான் உங்களோட சேவை செய்யணும், சிவபெருமானுக்கு நீங்க டெய்லி பூஜை பண்றேன், அபிஷேகம் பண்றேன், ஆராதனை பண்றேன், நான் உங்களுக்கு ஏதாவது உங்க பக்கத்திலேயே இருந்து உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்டான். அப்ப இவர் சொல்றார், நீ டெய்லி வில்வம் பறிச்சு எடுத்துன்னு வா, சுவாமிக்கு பூஜை பண்ணணும் அப்படின்ற.
இவன் எப்படி வில்வம் பறிக்க போவான் அப்படின்னா, காலையில ஸ்நானம்லாம் பண்ணிட்டு மரத்து மேல ஏறிடுவான். ஒரு வில்வம் கீழே விழாம வில்வத்துல முள்ளு இருக்கும். அப்படி பறிச்சு எடுத்துன்னு வருவான் டெய்லி. முனிவர் பாப்பாராம், அவன் கை காலில் அவ்வளோ ரத்தமா கொட்டுமா. அந்த கஷ்டத்தையும் பார்க்காமல் எம்பெருமானுக்கு வில்வத்தை பறித்து கொண்டான். இப்படி காலப்போக்கில் அவன் பறித்து கொண்டு வரும்போது ஒரு நாளைக்கு அவனுக்கு காலதேவன் வந்து விட்டான். அந்த யமன் கொல்லாதவன் விடமாட்டான், சிவபக்தி என்று சொன்னால் தொடமாட்டான் அப்படின்னு சங்கீதம் சொல்கிறது. யம தர்மராஜா சனீஷ பகவானுக்கு மேல, அவருடைய அண்ணாதான் அவர். ஒருத்தரை தீர்மானம் பண்ணிட்டாருன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அவரு கதை. அப்ப அவனுக்கு காலதேவன் வந்து கொண்டிருக்கிறார். காலதேவன் உடனே நம்ம ஒரு ஆளை வந்து நேர் எடுக்க மாட்டார், அவருக்கு ஒரு டைம் கொடுப்பார், அவனுக்கு அந்த அறிகுறிகள் எல்லாம் கொடுப்பார். அதே போல இந்த காலதேவன் வரான். எப்படி வந்தார் தெரியுமா? ராகு பகவான் மூலியமா வந்தார். அப்ப இவன் வில்வத்தெல்லாம் பறிக்கிறான். பறிச்சோன்ன அந்த வில்வ இலை மேல் அந்த கூடைக்குள்ள ஒரு நாகராஜர் சர்ப்பம் போய் உட்கார்ந்து, இவனுடைய கர்மா, இவனுடைய காலதேவன் அந்த பாம்பினால் கொத்தி இவன் இறக்க வேண்டும் என்பது விதி. அவன் தலையில என்ன வச்சுட்டு இருக்கான்? வில்வம் வச்சுட்டு இருக்கான். வில்வத்தின் மகிமையை பாருங்கள். அங்கே வில்வத்தை மேல வச்சுட்டு இருக்கான். முனிவர்கிட்ட வரான். முனிவர் கேட்கிறார். அப்படியே பார்த்தோன்னே பக்கத்திலேயே ஷட்பராஜா இருக்கார், மேல ஷட்பம் இருக்கு. முனிவர் கூப்பிடுறார் ஷட்பராஜாவை, எதுக்கு அவனோட வர அப்படின்னார். அவன் காலம் முடிகிறது, என்னால் முடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறார். அப்ப முனிவர் சொல்றார், அவன் என்ன வச்சுட்டு இருக்கான் பாத்தியா அப்படின்னு. திரிபுரம் திரிபுராகாரம் ஏக வில்வம். பாருங்க, வில்வத்தை தலையில வச்சுட்டு இருக்கான், சிவபெருமானியே வச்சுட்டு இருக்கான். அவனை நீ தீண்ட போறியான்னு கேட்ட. உடனே சர்பராஜா, என்னுடைய கடமையை நான் செய்யாமல் செல்வதில்லை என்று சொன்னார். அதுக்கு என்ன பண்ணணும் கேட்டார் முனிவர். நீ செய்த பூஜை பணங்கள் அனைத்தையும் எனக்கு தந்து விட்டால் அவனை நான் தீண்ட மாட்டேன் என்று சொன்னார். யாரானு சிவபூஜையை தானம் பண்ணுவானா? நம்ம இடத்துல பக்கத்தாத்துல ஒரு 10 ரூபா எமர்ஜென்சிக்கு கேஸ் வந்துடுத்து மாமா, ஒரு 500 ரூபா கொடுனாலே கொடுக்க மாட்டான். அதே மாதிரி தர்மம் பண்ண நம்ம நினைச்சா கூட, நம்ம பையில இருந்தா கூட தர்மம் பண்ண முடியாது. ஆனால் இந்த முனிவர் தன்னுடைய தபசை எல்லாம் அவரிடம் கொடுத்து விட்டு அவனை விடுதலை செய் என்று சொன்னார். தர்மத்தை அப்படியே கொடுத்தோன்னே அந்த சர்ப்பமானது வெளியில வந்துடுத்து. அவனுக்கு உயிர் பிழைத்தான். எதுக்காக இங்க சொல்கிறது அப்படின்னா, நீங்க சிவபலன் உங்களுக்கு பெருசா கிடைக்கணும் அப்படின்னா, சிவபலன், சிவனுடைய அனுகிரகம் வேகமா வரணும் அப்படின்னா வில்வத்தை ஆலயத்தில் கொண்டு கொடுங்கள். அதே போல ஆலயத்தில் இருக்க சிவாச்சாரியார்கள் எல்லாம் வில்வத்தை சுவாமிகிட்ட அர்ப்பணம் பண்ணும்போது உங்களுக்கும் அதில் புண்ணியம் உண்டு. புராணங்கள் சொல்கிறது, திருமேனி தீண்டியார் அடியாருக்கும் அடிய சிவபெருமான யாரா பக்கத்துல இருந்து பாக்குறாருன்னா, நித்திய பூஜை பண்றா பாருங்க, திரிகால பூஜை பண்றா பாருங்க, அவதான் பெரிய பாக்கியம் பண்ணவா. எத்தனை பிறவிகள், கோடான கோடி பிறவிகள் பிறந்து சிவபெருமானையே நினைத்து நினைந்து உருகி உருகி சிவபெருமான் என்ன சொல்ற கேட்கிறார். அவ வாங்கின்னு வந்த வரோம், நான் உன்னை திரிகாலமும் பூஜை செய்ய வேண்டும். எல்லாருக்கும் பாக்கியம் கிடைச்சிருமா? சிவாச்சாரியார்கள் கோயில்ல சிவபெருமானை தொட்டு பூஜை செய்கிறார்களே, அவர்கள் பல கோடி காலங்கள் சிவபெருமானை ஆராதனை செய்து கைலாசத்திலே இருந்து வரம் பெற்று சிவ பூஜை செய்கிறார்கள் இந்த பூலோகத்திலே. அவர்கள்தான் சிவனன். எதுக்காக சொல்லவன் அப்படின்னா, இந்த வில்வத்தை நீங்க எவ்வளோ ஒரு காலத்துல ஒழுங்கா பூஜை பண்ணாலும் அந்த சுவாமி மேல போடுங்க, உங்களுக்கு ஒரு புண்ணியம். யார் கொடுத்தானோ அவனுடைய புண்ணியம். ஏன்னா வில்வம் ஒரு உயிரை காப்பாற்றுகிறது. சார், எங்க காலத்துல ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியா, சீரியஸா இருக்கா சார், 1 மாசமா கண்ணு திறக்கல அப்படின்னா,
கோவில்ல போய் வில்வம் வாங்கிக்கிடுங்கோ. சனி பிரதோஷத்துல வில்வம் உயிரை காப்பாற்றும். ஆகவே இந்த சர்பராஜா அந்த தர்மங்களை வாங்கினோன்னு இந்த முனிவர் தன்னுடைய சிவ பூஜையுடைய மகாபலனை கொடுத்து விட்டார். எதற்காக, ஏன் கொடுத்தார் அப்படின்னா, இந்த சிவபக்தன் சிவபெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் பெற்றவன். அந்த வில்வத்தினால இவனுடைய உயிர் பிழைத்து சர்ப்பம் இறங்கி இந்த முனிவர் மீண்டும் தபம் பண்ணி சிவபலனை அடைந்தார். தானம் என்றது பெரிய விஷயமே கிடையாதுங்க. எல்லாராலையும் பண்ணவே முடியாது. என்னதான் கோடி கோடியா இருக்கட்டும், ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் எதுவும் யான் வேண்டே, விண்ணும் மண்ணும் மாறுகின்ற திறனை வேண்டே, எம்பெருமானே சிவபெருமான் அருளே ஒன்று வேண்டும் என சிவபெருமானுடைய அருள் வேண்டும். விண்ணும் மண்ணும் பொன்னும் பொருளும் எதுவும் வேண்டேன் என்று பாடினார். என்ன வேணும்னார்? சிவபெருமானுடைய அருள் வேண்டும் என்று கேட்டார். அது கிடைச்சு எடுத்துனா கைலாசத்துல ஒரு இடம் உண்டு நமக்கு. சார், இந்த பூலோகத்துல கண்டிப்பா நம்மளாம் போறோம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. யாரும் தடுமாறவே வேணாம் அந்த விஷயத்துல. இன்றிருப்பார் நாளை இல்லை. ஆனால் நம்ம கடைசியா ரீச் ஆகிறது ரெண்டே இடம்தான். ஒன்னு வைகுண்டம், ஒன்னு கைலாசம். நம்மளுடைய ஆத்மா பூலோகத்துல நம்ம இறந்து போயிடுவோம். நம்ம ஆத்மா நடந்து போயிட்டே இருக்கும். ஒரு வருட காலமா தான் நம்மளுடைய குழந்தைகள் இங்கே அனுஷ்டானமாக மாசா மாசம் அந்த இறந்தவர்களுக்கு திதிகளை கொடுத்து அமாவாசை தர்ப்பணங்கள் செய்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிறார்கள். இங்க பெரிய ராஜா அவன் இருந்தப்ப, அவனுக்கு காலையில டிஃபன் என்ன, காப்பி என்ன, சாயந்தரம் சாப்பாடு என்ன, அவன் நடந்து போனா அவன் செருப்பை தூக்கின்னு போறதுக்கு ஒரு 4 பேர். ஆனால் அவன் என்ன பண்றான்? ஒரு தர்மம் பண்ணவில்லை. அப்ப இந்த 2 லோகங்களுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்றால், இப்பயே புண்ணியத்தை சேர்த்து வைங்கோ. எதுக்காக அப்படின்னா, இந்த சிவபக்தி சனி பிரதோஷத்தில சிவபெருமானை தரிசனம் செய்யுங்கள். நமக்கு கைலாசத்துல ஒரு இடத்தை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போதுமே பிரதோஷம் பார்க்கணும். இந்த பிரதோஷம் பார்த்தாதான் நமக்கு கைலாசத்துல ஒரு அட்டண்டன்ஸ் உண்டு. கண்டிப்பா ஒரு சின்ன பிளேஸ் கொடுத்துருவார் சிவபெருமான். எப்படி பார்க்கணும்? பிரதோஷத்துல நந்திகேஸ்வர பார்க்காம சிவபெருமானை பார்த்தா நீங்க எந்த பலனும் கிடையாது. நந்திக்கு 2 வில்வம், அதே போல சிவபெருமானுக்கு 2 வில்வம். நீங்க அம்பால பார்க்காம இருந்தாலும் பரவாயில்ல, சுவாமியை பார்த்தே ஆகணும். அவர் அம்பால வாமபாகத்துல அப்படியே வச்சுட்டு இருக்கார். இந்த பிரதோஷ காலத்துல சிவபெருமானுக்கு விசேஷமான வில்வத்தை கொடுங்கள். வில்வம் கொடுத்து நம்மளுடைய ஆத்மாவுக்கு சிவபக்தியை கொடுங்கள். இந்த சிவபெருமான் நமக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா, நீங்க எதை நினைச்சு கொடுத்தாலும் சரி, அண்ணா என் காலத்துல குழந்தைகள் படிக்கல அப்படின்னா அவனை கூப்பிட்டு அந்த வில்வத்தை கொடுக்க சொல்லுங்க. அதே போல என் காலத்து குழந்தைக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, குழந்தை பாக்கியம் என்ன, சிவபெருமானே வருவார். நீங்க நம்பிக்கையோட செல்லுங்கள். ஆமா, என் காலத்து பொண்ணுக்கு 40 வயசு ஆகுது, என் காலத்து பையனுக்கு 40 வயசு ஆகுதுன்னு கல்யாணம் ஆகல அப்படின்னா உமா மகேஸ்வரனாக கல்யாணம் பண்ணி கொடுப்பார். மாமா நாங்க நிறைய பண்ணிட்டோம், நீங்க சொன்னதெல்லாம் பண்ணியாச்சு, என் காலத்துல இன்னும் நடக்கல, என்ன பண்றது அப்படின்னா போங்க சார் சிவாலயத்துக்கு, சிவபெருமானை கதறி அழுங்கள். 63 நாயன்மார்கள் சித்தத்தை சிவன்பால் வைத்தடியாருக்கும் அடிய சித்தனே சிவனே என்று ஓதுவார் அடியாருக்கும் அடியே, சிவனே என்று ஓதுவார் அடியாருக்கும் அடியேன். எப்படி பாடினார் பார்த்தேலா சுந்தரர்? அடியாருக்கும் அடியேன். நீங்க போங்க, சிவபெருமான் வேகமா வருவர். எங்க வேணா சிவாலயம் இருக்கட்டும், நீங்க பார்த்தீங்கன்னா பெருமாளை விட சிவன் தான் நிறைய இருப்பார். இந்த தென்னாட்டுல பார்த்தீங்கன்னா தென்னாளுடைய சிவனே போற்றி அப்படின்னு முதல்ல பாடினார். இந்த தென்னாட்டுல பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நீங்க கால் வைக்கிற இடம்லாம் சிவலிங்கமா இருக்கும். நீங்க பெருமாள் அப்படி பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா பெருமாள் வேற விதம்.
அவர் கணக்கு பண்ணி தான் கொடுப்பார் எல்லாருக்கும். சிவபெருமான் அப்படி கிடையாது. அப்படியே நம்மளை தூக்கின்னு வந்துடுவார் மேல. போகும் நாள் உணர்வு அழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல் அப்படின்னு பாடினார் அடியார். என்னைக்கு இருந்தாலும் போயே ஆகணும், புண்ணியத்தை சேர்த்து வை. சிவபெருமானை பிரதோஷத்திலே தரிசனம் செய்யுங்கள். சுவாமிக்கு நிறைய அபிஷேகமான்கள்லாம் வாங்கி கொடுங்கோ. சிவ தரிசனம் மகா பலனை கொடுக்கும். ஆகவே எல்லாரும் இந்த பிரதோஷத்துல வில்வத்தின் மகிமை, உயிரை காப்பாற்றிய வில்வம், திருநீறு பூசிய அடியார்கள் எல்லாரையும் தரிசனம் செய்யுங்கோ. சிவபெருமான வழிபட்டு இந்த பிரதோஷ காலத்துல எல்லாரும் சிவனுடைய அனுகிரகம் பார்த்துருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா.